ஏங்க இங்க திருவண்ணாமலைக்கு எதிர்க்க கோயிலுக்கு எதிர்க்க பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்க. யார் கட்டுறாங்க? இந்து சமய அறநிலையத்துறை கட்டுது. இங்க வள்ளலாருடைய அந்த வள்ளலாருடைய கோயிலுக்கு எதிராக அவர் திறந்த வெளி இருக்கக்கூடிய அந்த திறந்த வெளியிலே அங்கு பார்த்தீங்கன்னாக்க அது வந்து வள்ளலார் காலங்கள்ல இருந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த கோயில் கட்டிய காலங்களிலிருந்து எதிர்க்க பார்த்தீங்கன்னா திறந்த வெளியாக இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நம்பிக்கையின்படி இருந்துட்டு இருக்கு. அங்கே கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, வள்ளலாருக்கு வந்து சர்வதேச அளவில் ஒரு இது கட்டணும், அரங்கம் கட்டணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, வேண்டுமென்ற கட்டடம் கட்டுறாங்க. இதெல்லாம் என்ன காரணம்னா பணம் சம்பாதிக்கணும், கான்ட்ராக்ட் சம்பாதிக்கணும், கான்ட்ராக்டர் மூலமாக வருமானங்கள் வரணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அப்போ அந்த விதத்தில் தான் இன்னைக்கு வந்து தீபம் ஏற்றுவது என்பது உண்மையிலே சொல்ல போனால் இதை மத ரீதியாக மத பிரச்சனையாக ஏற்படுத்துவது இந்து சமய அறநிலையத்துறை. ஏற்கனவே கோயில் கோபுரம் தான் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய சிம்பிள் எம்பளமாக இருந்துச்சு. இப்போ அந்த சிம்பிளை மாற்றிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சிம்பிள் பார்த்தீங்கன்னா மசூதி வடிவத்தில் இருக்கக்கூடிய கூம்பு வடிவத்தில் இப்படி இருக்கும் பாருங்க, அப்படி தான் இருக்குது.